விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ஆக்டிவ்னு சொல்லக்கூடிய அலுமினியம் சிலிக்கேட் கோட்டிங் பவுடரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஆக்டிவ் பவுடரை ஒரு ஏக்கராக்கு எவ்வளோ அளவு பயன்படுத்தணும், இதை பயன்படுத்துறதால நம்ம பயிர்களுக்கு என்ன நன்மைகள், இதை எந்தெந்த பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஆக்டிவ் பவுடர் இதில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மண்ணில் இருந்து இயற்கை முறையிலே பிரிச்செடுக்கப்பட்ட அலுமினியம் சிலிக்கேட் தாங்க இருக்குது. இந்த ஆக்டிவ் பவுடரை நம்ம தாவரங்களில் பயன்படுத்தும் போது அதிகமான சூரிய ஒளிகளில் இருந்தும் அதிகமான பனிப்பொழிவில் இருந்தும் நம்ம தாவரங்கள் தாங்கி வளர்க்க தேவையான எதிர்ப்பு சக்தி கொடுத்து நம்ம தாவரங்களை பாதுகாக்குதுங்க. நம்ம தாவரங்களில் பூச்சிக்கொல்லி மருந்தோ களைக்கொல்லி மருந்தோ இல்லை பூஞ்சானக்கொல்லி மருந்தோ தெளிக்கும் போது அது கூடவே இந்த ஆக்டிவ் பவுடர் நம்ம சேர்த்து பயன்படுத்தும் போது பூச்சிக்கொல்லிகளுடைய வீரியத்தை கூட்டுதுங்க. இந்த ஆக்டிவ் பவுடரை பயன்படுத்தும் போது நம்ம வேறு எதுவும் ஒட்டுப்போசை சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. இதுவே ஒட்டுப்போசையாகவும் செயல்படுங்க. இந்த ஆக்டிவ் பவுடரில் அலுமினியம் சிலிக்கேட் இருக்கிறதால நம்ம தாவரங்கள் பூச்சி மற்றும் நோய்களை தாங்கி வளர்க்க தேவையான எதிர்ப்பு சக்தியும் கிடைக்குதுங்க. குறிப்பாக வெயில் காலங்கள்லாம் அந்த அஸ்வினி தத்துப்பூச்சியோட தாக்கம்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. அந்த டைமில் நம்ம இந்த ஆக்டிவ் பவுடரை பயன்படுத்தும் போது நம்ம தாவரங்களோட இலைகள் நல்லா கடினத்தன்மை அடையுங்க. அது மூலமாக பூச்சிகளுடைய தாக்கம் குறையுங்க. இந்த ஆக்டிவ் பவுடரை நம்ம அனைத்து விதமான தாவரங்களுக்கும் பயன்படுத்திக்கலாங்க. அடுத்து இதனோட அளவுன்னு பார்க்கும்போது 1 லிட்டர் தண்ணிக்கு 5லேருந்து 10 கிராம் வரைக்கும் நம்ம ஸ்ப்ரேயிங்கில் பயன்படுத்திக்கலாங்க. அதாவது 10 லிட்டர் டேங்க்கில் ஒரு டேங்க்குக்கு 50லேருந்து 100 கிராம் வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாங்க. அலுமினியம் சிலிக்கேட் கம்மியாக இருக்கக்கூடிய நிலங்களில் இதை நம்ம மணலை கலந்தும் பயன்படுத்திக்கலாங்க. இந்த ஆக்டிவ் பவுடரை பயன்படுத்தும் போது நமக்கு ஈல்டுமே அதிகமாக கிடைக்குதுங்க. நீங்கள் யாராச்சும் இந்த ஆக்டிவ் பவுடரை வாங்கி பயன்படுத்தியிருந்தீங்கன்னா அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.